டிசிஎஸ்னுடைய சிஇஓ கிருத்திவாசன் அவங்களுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 2027 அந்த மீட்டிங்கின் போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால எங்களுடைய ஹெட் கவுண்டை நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஏஐ ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்களை மாணவர்களை ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 9,000 பேரை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். டிசிஎஸ்னுடைய சிஇஓயே இந்த வார்த்தை சொல்லும்போது ஏஐ நம்மளை எதுவுமே செய்யாது அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஐடி நிறுவனங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் இன்றைய தினத்தில் நடந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? ஐடி பங்குகள் ஏன் ரொம்ப பெரிய அளவில் இப்போ எல்லாருடைய பார்வையிலும் இருக்குது? வெளிநாட்டவர்கள் ஐடி வாங்குறது, அந்த ஐடி பங்குகளை வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்களா? அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஐடி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் பணமும் பணம் சார்ந்த செய்திகளும் பணவியல். நெகட்டிவாக இருக்கக்கூடிய இல்லாட்டி பியரிஷாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம கண்ணில் தென்படுறது எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரியான பிரம்மாண்டமான நிறுவனங்கள். ஸோ இவங்களுடைய ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் எஸ், ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார், அமெரிக்காவினுடைய அதிபராக அவர் வந்துட்டார். வந்த உடனே அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட், அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா, நாங்கள் மெகா அப்படிங்கிற மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய ப்ராஜெக்ட் எங்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், வேணும்னா நீங்கள் எங்கள் நாட்டில் கம்பெனியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி பல புதிய விஷயங்களை கொண்டு வரார். இதுவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஐடி நிறுவனங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, ஃப்யூச்சரில் ஐடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதன் பிறகு யுத்தம் சம்பந்தமான பல செய்திகள் இதெல்லாமே ஐடி செக்டாரை மறுபடியும் பாதிக்குது. அதுலேயும் குறிப்பாக அரபுலக நாடுகளுடைய யுத்தம் அப்படிங்கிறது ஐடி செக்டாரை பாதிக்குது. ஆயில் செக்டாரை தானேப்பா பாதிக்கணும், ஐடி செக்டார் எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய நாடுகள் பயப்படுறாங்க. குறிப்பாக அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே தாக்குதலுக்கு உட்பட்டு இருந்தது. நிறைய நாடுகளுடைய டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாடுகளில் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த நாடுகள் இல்லாமல் பல்வேறு விதமான நாடுகளில் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளாக நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா இந்தியா சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு நாடாக அறியப்பட்டு வருது. அப்போ இவங்களுடைய சர்வீஸ் எப்போ வேணாலும் நின்றுடலாம். அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு மார்க்கெட்டு, அதாவது அரபுலக நாடுகளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், அவங்களோட சர்வீஸ் இது எல்லாமே நின்றுருச்சுன்னா இந்தியாவினுடைய மார்க்கெட்டும் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பேனிக் அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்தது அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட்ஸ், உலக நாடுகளுடைய பொருளாதார மந்த நிலை, அதுவும் அரபுலக நாடுகளினுடைய அந்த போர்னால தானே வந்துச்சு. அப்போ இந்த பொருளாதார மந்தநிலை காரணமாக ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணுறாங்க. செலவுகளில் ரொம்ப முக்கியமான செலவு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வேண்டாம், இப்போதைக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வேண்டாம், இப்போதைக்கு இந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறது தான். ஸோ இவ்வளோ நாள் அவங்க கொடுத்துட்டு இருந்த சர்வீஸை ஆட்டோமேஷனாக கொடுக்கறதுக்கு ஏஐ வந்த உடனே செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மேன் பவர்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களும் முயற்சிகளை எடுத்து நிறைய பேர் அவங்களுடைய ஹெட் கவுண்டை கம்மி பண்ணாங்க. இப்போ டிசிஎஸ்னுடைய சிஇஓ எடுத்து சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நாங்கள் ஹெட் கவுண்டை கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, பல நிறுவனங்கள் கம்மி பண்ணிட்டாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்ட் கூட அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து 2.5% ஒர்க் ஃபோர்ஸை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது நிறைய பேர் ஹெட் கவுண்டை அங்கே கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல லே ஆஃப் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது ஐடி செக்டார், ஐடி பங்குகளுக்கு அடுத்ததாக ஒரு பிரச்சனையாக மாறுது. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்களுடைய திடீர் முயற்சிகளும் திடீர் தோல்விகளும் திடீர் ஞானோதயமும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஐடி செக்டாரை போட்டு படாத பாடுபடுத்துது. இப்போ நேராக நம்ம ஐடி செக்டாருக்குள்ளே வரலாம். நிஃப்டி 50 நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 2 தினங்களில் நிஃப்டி 50 அதிகமாக கீழே விழுந்ததற்கு காரணம் ஐடி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கண்கூட நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் இல்லை, ஈரான் கூட இனிமேல் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, ஈரான் கூட நாங்கள் செஞ்ச அந்த ட்ரேடு டீல் அப்படிங்கிறது ஓவர், சிக் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய விஷயங்கள்லாம் நேட்டோ சமிட் துருக்கியில் வச்சு நடக்குது, அதில் சொல்கிறார். இதை சொன்ன உடனே அதை ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட். ஐயோ, ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, உடனே ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது மார்க்கெட் டம்மனி கீழே விழுகுது. மார்க்கெட் கீழே விழ ஆயிலினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது, கோல்டு ப்ரைஸும் கீழே விழ ஆரம்பிக்குது. அப்படின்னா மார்க்கெட் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த யோசனை என்ன, டேய் உலகத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவான செய்தி வந்துருச்சு,
அப்போ இந்த நெகட்டிவ் செய்தி ஏதோ இந்த மார்க்கெட்டில் ஒரு சில கம்பெனிகளை மட்டும் பாதிக்குங்கிறது கிடையாது. நான் சொன்னேன் அரபுலக நாடுகளில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஐடி செக்டாரையும் மறுபடியும் பாதிக்கும். எகெயின் ஐடி செக்டார் அடி வாங்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஐடி செக்டார் பியரிஷா இல்லாட்டி அது வீக் மார்க்கெட்டாக நெகட்டிவாக நமக்கு எல்லாருக்கும் தோன்றுகிறது. ஆனால் உண்மை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க வேண்டும். ஐடி செக்டார் இல்லாட்டி ஐடி நிறுவனத்தினுடைய பங்குகள் ஷார்ட் கவரிங் ரேலியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வல்லுநர்கள். அதுக்கு நம்ம இந்த ஷார்ட் கவர் ரேலினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃபிஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த எஃபிஐ அப்படிங்கிறவங்க ஐடி பங்குகளை விற்று போகிறார்கள் என்பது தான். வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸ்க்கு ஒரு ப்ராஜெக்டை கனடாலேயோ அமெரிக்காலேயோ ஏதோ ஒரு நிறுவனம் கொடுக்க போகுது. அப்போ உடனே டிசிஎஸ்னுடைய பங்குகளை யார் வாங்கி வைப்பாங்க? அந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் வரலாம். அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ரொம்ப பெரிய அளவில் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். உடனடியாக டிசிஎஸ்னுடைய கொஞ்சம் பங்கை யார் வாங்கி வச்சுருவாங்க? எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய பங்கை ஏதோ ஒரு அயல் நாட்டு இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி வைக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டர்ஸ் இல்லை எக்ஸ் இப்போதைக்கு சரியில்லை, அதை கீழே போட்டலாம் அப்படின்னு சொன்னு விற்றுட்டு போயிடுவாங்க. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா 2012 நல்லா யோசிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 14 வருஷம் நம்ம பின்னாடி போகிறோம். இந்த 14 வருஷம் தான் ஐடி செக்டார்னுடைய வளர்ச்சி. இந்த 14 வருஷம் நம்ம பின்னாடி போய் எஃபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஐடி பங்குகள் எல்லாத்தையுமே விற்கிறாங்க. டிசிஎஸ்னுடைய சிஇஓ அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹெட் கவுண்டை குறைக்கலன்னு சொன்னாலும் இந்த எஃபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஐடியை விட்டு வெளியேறினதற்கான காரணம் ஏஐ வந்தால் ஐடி அவுட் சோர்சிங் தொழில் மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அவங்களுடைய ஐடி செக்டார் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது குறைஞ்சு கிட்டத்தட்ட 5.6% குறைஞ்சிருக்கு. 2012க்கு பிறகு மிக குறைந்த அலோகேஷன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இதை சொல்றாங்க. முதல்லலாம் 100 ரூபா இந்தியாவில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃபிஐ நினைச்சாங்கன்னா அதில் ஒரு 20லேருந்து 30 ரூபாய் ஐடி செக்டாரில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதம் இருக்கும் 70 ரூபாய் தான் அவங்க வேறு ஏதாவது செக்டாரில் கொண்டு போடுவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, 100 ரூபாயை இந்தியாவில் முதலீடு பண்ணணும்னு நினச்சா வெறும் ஒரு 10 ரூபாய் இல்லாட்டி 5 ரூபாய் 6 ரூபாய் இந்த கணக்கில் தான் ஐடியில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதம் இருக்கும் எல்லாத்தையுமே அவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஃபியூச்சர் ஓஐ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 78% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் 64%, ஹெச்சிஎல் டெக்கை பொறுத்த வரைக்கும் 61%, டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 57%, இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 40%. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை பற்றி நமக்கு தெரியும். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன? பெட் அடிப்பது அப்படிங்கிறது தான். எப்போ இது குறையும் இது கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதமான ஒரு பெட்டிங், அதை ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இன்னும் முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, ஓஐ, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு ட்ரேடர் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்டாக்ல ஃபியூச்சர் பெட் போட்டிருக்காங்க, அந்த ஃபியூச்சர் பெட் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸிட் ஆகவில்லை அப்படின்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஓஐ டிசிஎஸ் நான் சொன்ன மாதிரி 57% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசிஎஸ் மேலே நிறைய பேர் பெட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விப்ரோ மேலே 78% அதிகமாக நிறைய பேர் பெட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே எதுக்காக பெட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. பெட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியும். இன்ஸ்டிடியூஷன் எதுக்காக பெட் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது யார்ட்டும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்னும் டவுன் ஆகும், ப்ரைஸ் டவுன் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அது எப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பெரிய ஐடி ஸ்டாக்ஸில் பல மாதங்கள் விழுந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓஐ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 78%, 54% அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னும் கீழே விழலாம் அப்படின்னு சொல்லி பெட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்? நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோவில் ஐடியினுடைய அந்த பங்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக ஒரு பாசிட்டிவ் செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி பாசிட்டிவ் செய்தி கீழே விழுன்னு சொல்லி தானே நிறைய பேர் இப்போ பிஇ போட்டு வச்சுருப்பாங்க. குட்டி பாசிட்டிவ் செய்தி வந்த உடனே அது கொஞ்சமாக மேலே ஏறும். அந்த மேலே ஏறும்போது அந்த ரேலியில் நம்ம தப்பிச்சிடக்கூடாது இல்லாட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா எகெயின் அதை வாங்குவாங்க, கொஞ்சமாக வாங்குவாங்க. அப்படி கொஞ்சமாக வாங்கும்போது மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா மறுபடியும் நிறைய பேர் அதை வாங்குவாங்க. அதான் எகெயின் கீழே விழப்போகுது அப்படின்னு நினச்சே கொஞ்சம் பேர் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவாக பெட் அடிச்சிருக்கிறவங்க அவங்க பேனிக்கில் இன்னும் கொஞ்சம் வாங்கி போகும்போது மறுபடியும் அந்த பங்குகள் வாங்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் டமார்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சமாக நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஆழமான ஒரு முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த இடத்துல கான்ட்ராரியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அது என்ன இந்த கான்ட்ராரியன் இன்வெஸ்டர்ஸ்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐடி இன்னும் கொஞ்சம் நல்ல நியூஸ் வந்தாலும் மேலே போயிட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த கான்ட்ராரியன் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நேராக அதுக்கு எதிர்பதமாக யோசிப்பாங்க. இல்லை, இப்போ நல்லா விழுந்துருச்சு, ஐடி மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் என்ன செய்வாங்க, அடுத்ததாக அதை வாங்குறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க. அதனால தான் ஐடி செக்டார், அதுவும் இந்தியாவினுடைய ஐடி செக்டாரை பிக்கெஸ்ட் கான்ட்ராரியன் பெட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ ஐடி செக்டாரில் ஒரு அன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. அது எப்போ வேணாலும் ஷார்ட் கவரிங் ரேலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷார்ட் கவரிங் ரேலியில் நீங்கள் சிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும், நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ட கருத்தெல்லாம் கேட்பீங்களே, அவங்க வழியாகவும் தெரிந்து கொள்ளுங்கள். பட் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ரொம்ப நுட்பமான சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு பணவியலை நீங்கள் என்ன செய்யலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.